ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஃபாதர்ஸ் டே vlog. என் சின்னது அவங்க அப்பாவுக்கு கொடுத்த ஃபாதர்ஸ் டே gift பாருங்கள். What is written here? I've left some little fingerprints on just about every wall, on furniture, doors, and windows. I've really marked them all. Here are some that won't rub off. To remember when I was small, because I love you forever, even when I am big and tall. Oh my god! Oh my god! Oh, there is a cushy inside. To Daddy, happy Father's Day. Have a fantastic day. Get good cards. Love from Darshika. Wow. Love. Dear Dad, I love you. Have a good day. Good Father's Day from Darshika. Father's Day. அந்த கீச்சைன் உங்களுக்கு கொடுத்துட்டாளா? An octopus stress reliever keychain. Her name is Rainbow. So here is father and here is Darshika on two hearts. சூப்பராக வரைஞ்சிருக்காளே லவ். And there is a hand impressed star. And these are my fingerprints. Yeah. And I think I used this fingerprint. Yeah, I did. Nice. இது என் சின்னது வந்து அவள் ஸ்கூல்லையே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கா ஃபாதர்ஸ் டேக்கு. அது அன்றைக்கி தான் கொடுப்பேன், அழகாக ஹைட் பண்ணி வச்சுருந்தா. இது என் பெருசோட கிஃப்ட்டு. அவளே பண்ணிக்கிட்டா. மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க அப்பாவுக்கு தோசை, அப்புறமா சாலட்டு, அப்புறம் குக்கும்பர் எல்லாமே அழகாக கட் பண்ணி அதோட ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி, அப்புறம் அங்கே ஒரு எக்கு ஸ்க்ரம்பிள்ட் எக்கும் பண்ணியிருக்கிறா. அப்புறம் அவகேடோ அதெல்லாம் கட் பண்ணி சாலட் அழகாக பண்ணியிருந்தா. குக்கும்பரெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டிருக்கா. அழகாக பண்ணி கொடுத்தா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவளே தான் பண்ணா. அவளே எல்லாமே அவளே பண்ணி அவங்க அப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா. அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான், எனக்கெலாம் இல்லை. எனக்கெலாம் நானே தான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமும் அவளே தான் பண்ணா, தர்ஷனா தான் பண்ணா. இது வந்து மில்க், அப்புறம் மில்க் பவுடர் போட்டு பண்ணா. சூப்பராக வந்துச்சு, பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. எவ்ரிடே மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். ஆனால் இங்கே வேறு ஒரு ப்ராண்டில் இருக்குது. அந்த மில்க் பவுடர் வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருந்தா. நேற்று நைட்டு பண்ணிட்டேன், நேற்று ஈவினிங் போலவே பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அது ஃப்ரீசரில் வச்சுட்டா. இன்றைக்கி தான் எடுத்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போகிற வழியில் பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்னு. அவங்க அப்பாவோட ட்ரீட்டு தான் ஃபாதர்ஸ் டேக்கு. ஸோ இந்த கேக் பாக்ஸில் தான் லாஸ்ட் டைம் சின்னதோட பர்த்டேக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இது புது ஷாப், இங்கே வந்து இது புதுசாக வந்துருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் கேக்கு, அப்புறமா இந்த ஜார் கேக் எல்லாமே இருக்குது. அதில் வந்து வாங்க வந்தோம். ஃபாதர்ஸ் டே கிஃப்டாக அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ரெட் வெல்வெட் அப்புறம் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு பீச்சுக்கும் வந்துவிட்டோம். ஆக்சுவலாக பீச்சில் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான், சீகல் இருக்கவே. சீகல் பக்கத்தில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் நாங்கள் சாப்பிட்டோம். மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரெட் வெல்வெட் வந்து நான் வாங்கலை, பட் மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு பசங்க தான் சாப்பிட்டாங்க. மேங்கோ ஃப்ளேவர் எனக்கு எப்படி இருக்குமோ திங்க் பண்ணேன், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு பசங்களும் பீச்சிலேருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பீச்சில் டே ஃபுல்லாக, ஈவினிங் ஃபுல்லாக நல்லா போச்சுது பீச்சில். அப்புறம் இந்த மாதிரி சர்ஃபிங் போர்டு வச்சு பசங்கள்லாம் இங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. இது யூஸ்வலாகவே இப்படி தான் இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என் பசங்களும் வாங்கி கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கும் வாங்கி தாங்க இந்த வாட்டி நாங்களும் பண்ணுறதுக்குன்னு. அமேசானில் பார்த்து வச்சுருக்கேன், பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அப்படியே எங்களோட பீச்சில் இருக்கக்கூடிய பியருக்கு வந்துட்டு அங்கே இன்றைக்கி செம்ம ஃபாதர்ஸ் டேக்கு நல்லா சாங் பாடி டான்ஸ் ஆடி சில மாதிரிலாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு ஜாலியாக போச்சுது. கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இங்கேயும். அப்புறம் இன்றைக்கி ஆக்சுவலாக பீச்சில் ஒரு அழகான பலூன்ஸ் பக்கத்து பேலேருந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் பலூன்ஸ் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை எடுக்கிறதுக்காக பசங்க எல்லோரும் பயங்கரமாக போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக என் சின்னதுக்கும் ஒரு பலூன் கிடச்சிது. அப்புறம் அப்படியே மெக்டிலேருந்து பர்கர்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி நாங்கள் வெளியே உட்காந்துருந்து சாப்பிட்டோம். அங்கே ஆக்சுவலாக ஃபுல் இன்றைக்கி மெக்டொனால்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குக்கு ஆஸ் யூஷுவல் பார்க்குக்கு வந்து கொஞ்ச நேரம்
பசங்க ஹேண்ட் ஸ்டாண்டு அப்புறம் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கில் விளையாடிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இதுவும் பண்ணிவிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் நல்லா சன் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்களும் உட்காந்து இருந்துட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே பார்க்கில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படி தான் இன்றைக்கி எங்களோட ஃபாதர்ஸ் டே போச்சுது. சூப்பராக போச்சுது சண்டே. ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.